Prawn Ghee Roast. செம்மையா ரெடி ஆயிடுச்சு. பாய் கைப்பக்குவம் தான். அட. Hi guys, நான் உங்க சோட்டு பாய். பாரு மக்களே, நம்ம பாய் பத்தின இறால் கீ ரோஸ்ட் தாங்க செய்ய போறோம். அது எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவணும்னா அடடா நீச்சு வாசனை போயிடுங்க. பாரு மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பரான இறால்லாம் கீ ரோஸ்ட்டு செய்ய போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா ஒன்று போட போகிறாரு. பாய் அப்படியே என்ன மசாலா பாய்? 20 கிராம் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், தூள் உப்பு சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக மசாலா போட்டார். இதை அப்படியே 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணுமா பாய்? சொல்லுங்க தம்பி. எறா கீ ரோஸ்ட் செய்ய பாத்திரம் வைக்கலாமா பாய்? சொல்லலாம் தம்பி. ஓகே, வச்சிருவோம். வைங்க. 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம், 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், 100 ml நெய் சேர்த்துக்கலாம், நெய்யிலே ரோஸ்ட் பண்ணுறோம். 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், பாய் மசாலா ஆச்சா? ஊற வச்ச ப்ரான் எத்தனை வந்தாச்சு பாய்? போட்டுருவோமா? ஆஹா, ரோஸ்ட் பண்ணுங்க பாய். பாய் சொல்லுங்க தம்பி. செம்மையா ட்ரை ஆயிட்டு தான். ஓகே தம்பி. அடுத்து என்ன மசாலா போடலாம்? மிளகு சீரகத்தூள் 10 கிராம் சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துருவோம் பாய். பாருங்க சரிங்க, எவ்வளோ போடணும் பாரு பாய். கரம் மசாலா 10 கிராம் சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவா. பாய் ப்ரான் கீ ரோஸ்ட் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுமா? அடா கொத்தமல்லி போட்டு இறக்குறோம். ஒரு புடிகிற எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஓகே பாய் கைப்பக்குவம் தான். அட செம்மையா இருக்குங்க. அடா லெவல் பாய். சொல்லுங்க தம்பி. நாக்கில் சுவை அப்படியே நடனம் மாடுது பாய். வேற லெவலுங்க. அடா எறா தொக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறீங்க, அருமையாக இருக்கு ஐயா. இதில் நெய் ஊற்றிருக்கீங்க, ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. நான் நெய் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெய் ஊற்றுனதே தெரியாத அளவுக்கு ரொம்ப நாக்கில் வந்து டேஸ்ட்டு நடனம் ஆடுதுன்னு சொல்லுவாங்களே, அது நிறையவே ஆடுது இப்போ எங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.